வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேலை எஸ்பிஐ பேங்க். எல்லாருக்கும் தெரியும், எல்லா பேரோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அவங்கவுங்க ஏரியால கண்டிப்பா அந்த பேங்க் இருக்கும், இல்லாத இடங்களே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா எக்ஸாம் இல்லாம ₹1 கூட ஃபீஸ் இல்லாம தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் மாசம் 20,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது தரப்படுது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்கான ரெக்ரூட்மெண்ட் தந்திருக்காங்க. இந்த வேலைகளுக்கு ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 2ல இருந்து 5 நிமிஷத்துல நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த வேலைகளுக்கு. ஆமா, சனியும் ஞாயிறும் விடுமுறை தான், வாரத்துல 5 நாட்கள் தான் வந்து வேலை. முக்கியமா நீங்க நகராட்சி, ஊராட்சி அண்ட் வந்து பஞ்சாயத்து ரிலேட்டடா அண்ட் வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த வேலைகள் கட்டாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாச சம்பளம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸா ஒரு அமௌண்ட் வந்து தரப்படுது. அதையும் தாண்டி டிராவலுக்கும் மொபைல் அலோன்ஸுக்கும் கூட உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது தரப்படுது. சோ இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸோட இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தந்திருக்கக்கூடிய அற்புதமான வேலை. சோ கிட்டத்தட்ட மே 31ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான டைமிங் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்ளை பண்றதுக்கு. அதுக்குள்ள எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் தட்டி விடுங்க. கட்டாயமா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாமா? அது போக இதுல கிடைக்கக்கூடிய ஒரு தரமான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லித்தரேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ யூத் அண்ட் வந்து இந்தியா ஃபெலோஷிப் 2025 to 26 விட்டிருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் தான். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பிஐ மூலமா ஒரு ஃபெலோஷிப் வந்து விட்டிருக்காங்க. இந்த ஃபெலோஷிப்பை யார் வேணாலும் எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சொல்ல போனா தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து உங்களுக்கு எல்லா மாவட்டங்களுமே இதுக்கான வேலைகள் அப்படின்றது பக்காவா தரப்படுது. இந்தியால ஒட்டுமொத்தமா 20 இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு ஃபெலோஷிப்புக்கு. அதுல நம்ம தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான். சோ நீங்க பயப்படவே வேண்டாம். கிட்டத்தட்ட 13 மாசங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்பிஐ ஃபெலோஷிப் நடத்தி இதுல மாச சம்பளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹17,000 தரப்படுது. சோ இது போக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அலோன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு, அதை பத்தியும் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இதுல கிடைக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயங்கள், இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான மாச சம்பளம் வந்து ₹17,000. அதை மூலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ₹17,000 அப்படின்றது சம்பளம் தாங்க. அதை தாண்டி டிராவல் அலோன்ஸா மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 அப்படின்றது தரப்படுது. அதே மணிக்கு மொபைல் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ₹600 தனியா உங்களுக்கு வந்து தரப்படுது. நெக்ஸ்ட் இது போக இப்போ இந்த வேலைகள்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. சோ நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலில ஃபர்ஸ்ட் டைமா இந்த எஸ்பிஐ ஜாபுக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல உங்களுக்கு ₹90,000 அப்படின்றது போனஸா தரப்படும். ஆமா, வேலைகளை ஜாயின் பண்ண உடனே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 17,000 அப்படின்ற சேலரியை கூட்டினாலே ஒரு 6 மாசம் சேலரியை போனஸா நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ இதை நீங்க திருப்பி தரணும், இது ஒரு டெபாசிட் அமௌண்ட் அந்த மாதிரி கிடையாது. சொல்ல போனா நீங்க ₹1 கூட இதுக்கு ஃபீஸ் கட்டணும் சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ₹90,000 உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் முதல் மாசம். அது போக ₹17,000 சம்பளம், அது போக தனியா ₹1000 உங்களுக்கான டிராவல் அலோன்ஸ் பிளஸ் அது போக ₹600 வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அலோன்ஸ் அப்படின்னு தரப்படுது. இந்த வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 நாட்கள் மட்டும்தான் வாரத்துல நடக்கும். சனியும் ஞாயிறும் பக்காவா லீவு. இப்படி என்ன ப்ரோ வேலை வந்து இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா, ஆமாங்க இருக்கு. எஸ்பிஐல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்பிஐ கவர்மெண்ட்டும் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 13 விதமான என்ஜிஓஸ், அது வந்து டாடா அண்ட் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை ஃப்ளோ வந்து பண்றாங்க. ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப் மூலமா மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும், அதன் மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம். சோ இதுல இருக்கக்கூடிய அதர் டீடைல்ஸ் இருக்குல்ல, நான் தான் சொல்றேன். சோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் உங்களுக்கு தந்திருக்கேன். சோ இந்த ஒரு லிங்கை டச் பண்ணி நீங்க தாராளமா அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ லிங்க் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் லிங்க் வந்து தந்திருக்கேன். இப்ப கிளிக்கர் தெரியுதா? சோ இதை தொட்டு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான யூத் ஃபெலோஷிப் அப்படின்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் இப்படிதாங்க இருக்கும். சோ இதுலயே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை நவ் லாகின் அப்படின்ற கேட்டிருக்காங்க. சோ இதல தான் நீங்க அப்ளை வந்து பண்ண போறீங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் 2 பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ 2 பேருக்குமே ஈக்குவலா இதுல வேலை வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு. சோ உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க 20 ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கு. அதுல நம்மளோட தமிழ்நாடும் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். சோ இதோட மெயினான ஒரு கோலே வந்து என்னன்னா வில்லேஜ்லயும் அண்ட் ஊராட்சி நகராட்சி இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்களா இருக்கட்டும் அண்ட் வந்து நிறைய விழிப்புணர்வுகள் அவேர்னஸ் அப்படின்றது நம்ம நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேராம இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த யூத் ஃபெலோஷிப் இந்தியா எஸ்பிஐ டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் வந்து என்ன, அது வந்து ஹெல்த் வைஸா இருக்கலாம் அண்ட் எஜுகேஷன் வைஸா இருக்கலாம் அண்ட் சுற்றுப்புற சூழல் என்விரான்மெண்ட் நீங்க எப்படி நல்லா வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். அதே மாதிரிக்கே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் அது கூட ரொம்ப மெயினான விஷயம் தான். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைஃபுக்கு
நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்றாங்க. சோ இதுக்கு நமக்கு அனுபவம் வேணுமே, இதுக்கு சில சில விஷயங்களா வேணுமே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்கா நமக்கு சொல்லி தரப்படுது. சோ அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சொல்ல போனா இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் ஒன் ஆஃப் த ஃபெலோஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஃபெலோஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஆக்சுவலி இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். சோ இங்கே சொல்லிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து மே 31, 2025. சோ ஜூன் 30ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பண்றாங்க. அதாவது நீங்க மே 31 வரைக்கும் அப்ளை வந்து பண்ணணும். சோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஜூன் 1ல இருந்து ஜூன் 30க்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள்ல உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு நடக்கப்படும். பிகாஸ் இதுல வந்து எக்ஸாம் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அதனால ஷார்ட் லிஸ்ட் பண்ணால மே 30 கிட்ட உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது இதுல உங்களுக்கு தரப்படும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுல உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. நான் சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும். மோர் தென் 10க்கும் மேற்பட்டது. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், எஜுகேஷன், வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரியான பல விதமான விஷயங்கள் இருக்கும். சோ இதுலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கத்துக்க போறீங்க. ஓகே, இப்போ இதுல நம்ம ஃபைனலா அப்ளை பண்ண போறோம். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியுது பாத்தீங்களா? ஆமா, இந்த அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு 7 ஸ்டெப்க்கான பேஜ்ல வரும். இந்த 7 ஸ்டெப்ல தான் அப்ளை பண்ண போறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப் வந்து இருக்கும். இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடி வந்து இங்க வந்து கொடுக்கணும். அதை கொடுங்க. ஓகே, நான் ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கீழே வந்து எனேபிளே ஆகும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்ல ரீஎனேபிள் பண்ணிக்கே ஒரு இடங்கள்ல இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, பிரைமரியான மொபைல் நம்பர் கொடுங்க. ஜிமெயில் ஐடி நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன். இங்க உங்களுக்கான பாஸ்வேர்டை புதுசா கிரியேட் பண்ணணுங்க. நிறைய பேர் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, அது கிடையாது. இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்க. மொபைல் நம்பர் போடுங்க, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் போடுங்க. ஸோ நீங்க எந்த ஸ்டேட்ல வந்து பிறந்திருக்கீங்க, தமிழ்நாடு, உங்க ஜெண்டர் வந்து என்னது, இப்போட மரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து என்னது, சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் தான். அதுக்கப்புறம் வேர் டு யூ கரண்ட்லி ரிசைட், அது வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்து போட்டுருங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா தேவை கிடையாது, விட்டுருங்க. இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்ல தெரியுமோ, இன்கேஸ் தமிழ், இங்கிலீஷ், சில பேருக்கு ஹிந்தியும் தெரியலாம், சில பேருக்கு அதர் லாங்குவேஜஸும் தெரியலாம். என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற பட்டன் தெரியும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்க்குள்ள போகும். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல் வந்து கேட்பாங்க. அடுத்ததுல உங்களை பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நார்மலா கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுல உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாதுங்க. ஜஸ்ட் நார்மலா நீங்க இதுல அப்ளை பண்ண போறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ணிருவீங்க. ஜஸ்ட் இதுல உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்க டீடைல்ட பேஸ் பண்ணி மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. சோ இதுதான் இந்த வேலைகளுக்கான அபிஷியல் டீடைல்ங்க. எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான ஒட்டுமொத்த டீடைலையும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தெளிவா தாறுமாறா கொடுத்துட்டேன் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ற தாண்டி இன்னும் வேற ஜாப்ஸ் ஏதாச்சும் தெரியும்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். சோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன். டாடா.